ஹலோ தமிழா, வணக்கம் நண்பா. வெல்கம் டு மை சேனல் புக்ஸ் லைப்ரரி. நம்ம சேனலில் தினம் செல்ஃப் மோட்டிவேஷன் சம்பந்தமான வீடியோஸ்கள் இடம்பெறும். இன்றைய பதிவு 2 கைகளும் கால்களும் இன்றி பிறந்த நிக் பற்றியது தான். அவரின் தன்னம்பிக்கையை பற்றியது தான். ஆஸ்திரேலிய நாட்டின் மெல்பர்ன் நகரில் அந்த இளம் கிறிஸ்துவ தம்பதியினர் தனது முதல் குழந்தையின் வரவுக்காக ஆயிரம் கனவுகளோடும் கற்பனைகளோடும் காத்து கிடந்தனர். 1982ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 4ஆம் நாள் அதிகாலை பொழுதில் கடவுள் ஒரு அழகான ஆண் குழந்தையை கொடுத்தார். இந்த பூ உலகில் புதுப்பிறவி எடுத்த தன் மகனை தந்தையானவர் அள்ளி முத்தமிட எத்தனித்தார். அப்போதுதான் தனது பிஞ்சு மகனின் கால்களும் கைகளும் முழு வளர்ச்சி இல்லாமல் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியுற்றார். எந்த மருத்துவ காரணங்களுமே சொல்ல முடியாத ஒரு வினோதமான பிறவி எடுத்த அந்த பாக்கியசாலிதான் நிக். கருவில் இருக்கும்போதே தெரிந்திருந்தால் கூட அந்த பெற்றோர்கள் மனதளவில் அந்த துயரத்தை தாங்குவதற்கு தங்களை தயார்படுத்தி இருப்பார்கள். கடவுள் என்பவர் கருணை உள்ளவராக இருந்திருந்தால் கை கால்கள் இல்லாத ஒரு மனித ஜீவராசியை படைத்து இந்த பூ உலகில் பரிதவிக்க விட்டிருப்பாரா? அதுவும் ஒரு உண்மையான கிறிஸ்துவ பாதிரியாருக்கு இப்படி ஒரு தண்டனையா என்று ஊர் மக்கள் ஆதங்கப்பட்டார்கள். கையும் காலும் ஏன் விரல்கள் கூட சரியாக இல்லாத ஒரு குழந்தையை அந்த பெற்றோர்கள் வளர்த்தெடுக்கப்பட்ட வேதனைகள் அவமானங்கள் தான் எத்தனை. சில வழிகள் அனுபவித்து பார்த்தால் மட்டுமே விளங்கக்கூடியது. நிக் நெடுநாள் பிழைக்க மாட்டார் என்றே அந்த பெற்றோர்கள் மனதுக்குள் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நிக் உடலளவில் மருத்துவ ரீதியாக வேறு எந்த குறைபாடும் இல்லை என்றதும் பெற்றோர் மனதில் ஒரு சந்தோஷ ஒளி தென்பட்டது. குறைபாடு உள்ள குழந்தையை கண்டு ஆரம்பத்தில் அழுது புலம்பிய பெற்றோருக்கு இப்போது தன்னம்பிக்கையும் தளராத தைரியமும் வளர்ந்திருந்தது. நிக் பள்ளி செல்லும் அளவுக்கு வளர்க்கப்பட்டார் என்று சொல்வதை விட வார்க்கப்பட்டார் என்று சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கும். உடலளவில் குறைபாடு உள்ளவன் என்பதாலும் உருவத்தில் வித்தியாசப்பட்டு இருந்த காரணத்தாலும் ஆஸ்திரேலிய அரசு எல்லா குழந்தைகளோடும் சேர்ந்து படிக்க நிக்கை அனுமதிக்கவில்லை. அவனது தாயார் அந்த நிராகரிப்பை எதிர்த்து போராட்டத்தில் தொடங்கினார். தன் மகன் படும் வேதனையை விட 1000 மடங்கு அதிகம் வேதனை அனுபவித்தவராய் அரசுடன் ஒரு யுத்தம் ஒன்றை நடத்தி அதில் ஒரு வழியாக வெற்றியும் பெற்றார். அனைவரும் சேர்ந்து படிக்கும் பள்ளியில் நிக் சேர்க்கப்பட்டான். என்றாலும் அனைத்து மாணவர்களாலும் நிராகரிக்கப்பட்டான், கேலி பேசப்பட்டான். இதனால் மனமுடிந்த நிக் தன் தாயிடம், எதற்காக அம்மா என்னை பெற்றாய்? பிறந்த அந்த நிமிடத்திலேயே என்னை கொண்டிருக்க கூடாதா என்று நிக் கதறிய போதெல்லாம் அன்னையால் கட்டியணைத்து கண்ணீர் விட மட்டுமே முடிந்தது. சக வயது உடையவர்களுடன் பழகினால் மன அழுத்தமே அதிகமாகும் என்று வயது குறைந்த குழந்தைகளோடு நிக் பழக வைக்கப்பட்டான். அது அவன் வாழ்க்கையே மாற்றியது. ஆம், குழந்தைகள் அவன் பேச்சுக்கு மதிமயங்கி நின்றனர். ஏராளமான குழந்தைகள் அவனது ரசிகர்களாக மாறினர். பேசினான் உலகையே மாற்றும் அளவுக்கு ஒரு மாபெரும் பேச்சாளனாக மாறினான். ஆம், நிக் இன்று ஒரு சாதனை மனிதனாக தன்னம்பிக்கை சொற்பொழிவாற்றும் சாதனையாளராக மாறியிருக்கிறார். நிக்கிடம் கைகள், கால்கள் மற்றும் விரல்கள் இல்லையே ஒழிய வேறென்ன இல்லை. உள்ளத்தளவில் உலகில் உள்ள அனைத்து மக்களை போன்றும் அனைத்து உணர்வுகள் உள்ள ஒரு சராசரி மனிதன்தான் நிக். நிக் ஆற்றிய சொற்பொழிவுகளிலிருந்து கொஞ்சம் இங்கு நான் பகிர விரும்புகிறேன். நிக் இவ்வாறு பேசினார். எனக்கு இப்போது வயது 26. எனது 15வது வயதில் பைபிளில் ஒரு வசனம் படித்தேன். கடவுளானவர் இந்த உலகுக்கு செய்ய வேண்டியதை ஒரு கண் இழந்தவன் மூலமாகவோ அல்லது என்னை போன்ற ஒரு அசாதாரண பிறவி மூலமாகத்தான் செவ்வனே செய்து முடிக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டேன். நான் அந்த பாக்கியம் பெற்றுவிட்ட ஒரு பிறவியாகவே நினைத்து பெருமிதம் கொண்டேன். என் வாழ்க்கையை நான் இந்த உலகத்துக்காக அர்ப்பணித்து விட்டேன். முதலில் நான் ஒரு பொருளாதார தன்னிறைவு பெற்று விடுவேன். நான் சேவை செய்வதற்கு நானே என் சொந்த சம்பாத்தியத்தில் நிற்பேன். எந்த உதவியையும் நான் பிறரிடமிருந்து எதிர்பாராது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்ல எனக்கென்று ஒரு வாகனமும் அதை நானே ஓட்டும்படியும் அமைத்து கொள்வேன். நான் ஒரு சுய முன்னேற்ற பேச்சாளன். பல நிறுவனங்களில் என்னை சிறப்பு பேச்சாளராக அழைத்து பேச வைத்திருக்கிறார்கள். எனது வாழ்க்கையின் சுவாரஸ்யங்களையும் சாதனைகளையும் கடந்து வந்த பாதைகளையும் பேசி முடிக்கும் போது அவர்களின் மனதில் இருக்கும் தாழ்வு மனப்பான்மைகள் தரைமட்டமாவதை கண்கூடாக பார்த்து பிரமித்து போயிருக்கிறேன். என் சொற்பொழிவு இந்த உலகம் முழுவதும் ஒழிக்கப்பட வேண்டும். எனது வாழ்க்கை முழுவதும் ஏழை எளிய மக்களுக்கே, மன
மனதால் ஊனப்பட்டு மன அழுத்தத்தால் வாடி தவறான பாதைகளில் போதைப் பழக்கங்களுக்கு அடிமையாகி எதிர்காலம் இருண்டு நிற்கும் ஒவ்வொருவருக்கும் நான் சேவை செய்வதற்காக காத்திருக்கிறேன். இவைதான் என் கனவு, என் லட்சியம், என் ஆத்ம திருப்தி எல்லாமே. நான் பிறந்த பலனை முழுமையாக உணர்கிறேன். இவற்றோடு நான் கையில்லை, காலில்லை, கவலை இல்லை என்ற நூலும் எழுதியிருக்கிறேன். கடவுளின் படைப்புகள் எப்போதும் வீணடிக்கப்படுவதில்லை. துயரமான நேரங்கள் உருவாவதில்லை, உருவாக்கப்படுகின்றன. எதையும் சரியான கண்ணோட்டத்தில் பாருங்கள். வழி என்பது நிரந்தரம் இல்லை, வாழ்க்கைதான் நிரந்தரம். நமது வாழ்க்கை என்பது பாலைவனத்தில் பயன்படும் சிறிது நேர செருப்பு. அதனை பயனுள்ளதாக வாழ்வோம். அவமானங்களை, வேதனைகளை தூக்கி எறியுங்கள். நேற்றைய கடினமான நிகழ்வுகளை சாதித்தவன் நான் இல்லை, அவன் வேறொருவன் என்று நினைத்து செல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் காலை எழும்போது புதியதாக பிறந்தவராய் எண்ணி புது பயணத்தை தொடருங்கள். உங்களிடம் என்ன இருக்கிறதோ அதை நம்புங்கள், அதில் கவனம் செலுத்துங்கள், வெற்றி அடைவீர்கள். என்ன திறமை இருக்கிறது என தேடி பார்க்காதீர்கள். உங்கள் திறமையில் நம்பிக்கை வைப்பதை விட தேவையில் நம்பிக்கை வையுங்கள். அதை எளிதில் அடைவீர்கள், விரைவில் பெறுவீர்கள். பிறகு அதுவே திறமையாகவும் மாறிவிடும். நீங்கள் ஏதாவது சாதிக்க நினைத்தால் அதற்காகத்தான் உங்களை கடவுள் இங்கே அனுப்பியிருக்கிறார் என்றே நம்புங்கள். எனது வாழ்க்கையை இந்த உலகத்தோடு பகிர்ந்து கொள்வதன் மூலம் எத்தனையோ சகோதர சகோதரிகளை மனதளவில் நல்வழிப்படுத்தியிருக்கிறேன். என் உருவத்தை என்னால் மாற்ற முடியாது, ஆனால் இந்த உலகத்தில் மனதளவில் ஊனப்பட்ட எத்தனையோ பரிதாபத்துக்குரிய என் தோழமைக்குரியவர்களை மாற்றியிருக்கிறேன். மறுவாழ்வு வாழ வைத்திருக்கிறேன். எல்லோரையும் மாற்ற முடியாது, அதனால் சிலரையாவது மாற்ற முயல்கிறேன். உங்களை என்னால் மாற்ற முடியும். நிக்கின் தன்னம்பிக்கை வார்த்தைகளை கேட்டீர்களா? இவரது வாழ்க்கையை விட வேறு தன்னம்பிக்கை பாடம் வேண்டுமா என்ன? இவரை விட வழியை உணர்ந்தவரும் அந்த வழியில் இருந்து மீண்டவரும் எவரும் உண்டா? இவரது சோகங்களுக்கு முன்னே மனித குலத்தின் சோகம் தூசுதானே. நன்றி.